விவசாய கருவிகள் வைத்திருந்தால் இழிவு என்ற ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான் என்று இலங்கை முஜாஹித் என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசியது தற்போது பரப்பப்படுகிறது. இதற்கு உங்கள் விளக்கம் என்ன என்று கேட்குறாங்க. அதாவது செய்கிறேன்னு கேட்டால், ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார், அபூ உமாமா பாஹிலி. அவர் அறிவிக்கிறாரு, அவர் வீட்டில் விவசாய கருவிகள்லாம் இருக்குது. வீட்டில் பார்த்தோம்னா இந்த கலப்பை இந்த மாதிரி இருக்கும்ல, கலப்பை மண்வெட்டின்னு ஏதோ விவசாய கருவின்னு தான் வருது. அந்த விவசாய கருவிகள்லாம் இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, சமயத்தூர் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நான் கேட்டிருக்கிறேன், லா யதுகுல் ஹாதா பைத்த கோமின், ஒரு சமுதாயத்தினுடைய வீட்டில் இந்த கருவி இருக்கும் என்று சொன்னால் இல்லை அதுகலகுல்லாஹுதுல்ல, அல்லாஹ் அதுக்கு இழிவை ஏற்படுத்துவான், அந்த வீட்டுக்கு இழிவை நுழைத்து விடுவான், இந்த கருவி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக வருகிறது. அப்போ ஒரு வீட்டில் விவசாய கருவி இருந்தால் அந்த வீட்டில் இழிவு தான் வரும். நம்ம வீட்டுக்குள்ளே விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய கலப்பை, மண்வெட்டி, இந்த மாதிரியான விவசாயத்துக்குரிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கருவிகள் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு இழிவு வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் தவறான ஹதீஸு. இது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே மாட்டாங்க. இப்படி சொன்னால் என்ன ஆகும், விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு வந்துடும். விவசாய கருவி வச்ச வீட்டில் இழிவுன்னு சொன்னால் அப்போ விவசாயத்தை இஸ்லாமிய நாடுகள்லாம் என்ன செய்யணும், விவசாயத்தை விட்டுறணும். கேவலமான விளையாண்டா சரி, இழிவு வந்துட போகுதுடா அப்படின்னு இருந்தார்களே ஆனால் எல்லாம் பசியில் பஞ்சத்து செத்து போக வேண்டி வந்துடும். ஆனால் விவசாயத்தை புகழ்ந்து பாராட்டி பல சான்றுகள் மார்க்கத்தில் இருக்கிறது. அதனால் விவசாயத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியதாக இந்த ஹதீஸ் இருக்கிறதுனால இது ஒரு தவறான ஹதீஸ் என்பதை நம்ம ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறோம். ஏர்களப்பை வைத்திருப்பது இழிவான ஒரு செயலா என்ற தலைப்பில் ஆர்டிக்கலும் போட்டிருக்கிறோம், வீடியோவிலையும் போட்டிருக்கிறோம். இதுக்கு மறுப்பாக முஜாஹித் என்பவர் இப்போ பேசுனதில்லை, பல வருடங்களுக்கு முந்தி அவர் ஒரு பேசியிருக்காரு, நம்ம பார்க்கல, இப்போ தான் இப்போ தான் நம்ம கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போவே அவர் மறுப்பு சொல்லியிருக்கிறார், இந்த விஷயத்துக்கு மறுப்பு சொல்கிறார், இழிவு ஏற்படுத்தணும். அது என்ன மறுப்பு சொல்கிறார், அவர் என்ன மறுப்பு சொல்கிறாருன்னு கேட்டால் அந்த வீடியோ கேளுங்க. உதாரணமாக எப்படி தெரியுமா, ஒருத்தன் காஃபிராகுவதற்கு இறைவன் நாடினான், ஆனால் அவன் காஃபிராகுவதை இறைவன் விரும்பவில்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் காஃபிராகுவதை இறைவன் நாடினான், ஆனால் காஃபிராகுவதை இறைவன் விரும்பவில்லை. ஒருத்தன் தொழுவதை அல்லாஹு தாலா என்ன செய்யறான், விரும்புகிறான், ஆனால் அவனுக்கு தொழுவதை இறைவன் நாடவில்லை. தொழுவதை ஒருத்தன் விரும்புகிறான், ஆனால் அல்லாஹ் என்ன செய்யலை, அவனுக்கு அதை நாடவில்லை. இந்த ரெண்டு பகுதியை நம்ம கதிரெண்டு புரிஞ்சுக்கணும் என்று சொல்லி நம்ம அடிப்படையை படிச்சுக்கிறது நம்ம கதிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ அல்லாஹு தாலா இவனுக்கு இழிவை நுழைவிப்பான் என்ற வார்த்தையை இந்த உலகத்தில் இது பெரிய குற்றம் என்றதுக்காக வேண்டி வந்ததா, அல்லது உலகியல் ரீதியாக இதுதான் நிலை, விவசாயம் என்றவனுக்கு உலகியல் ரீதியாக இதுதான் நிலை, இறைவனுடைய ஏற்பாடு இதுதான் என்கின்ற அடிப்படையில் வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், விவசாயிகளுடைய வரலாறு நான் உங்களுக்கு சொன்னேன், விளங்கிட்டா? இப்போ இந்த துல்லு கேவலம் இருக்கிற இழிவை அடுத்த பகுதி மார்க்க ரீதியான இழிவா உலக ரீதியான இழிவா, இதையும் பார்த்துக்கிறோம். துல்லு ரெண்டு வகையில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா டு மதீனாக்கு விரட்டப்பட்டாங்க. உலக ரீதியாக அது இழிவா இழிவு இல்லையா? இழிவு. ஆனா அல்லாஹ்ட்டது கௌரவம், கண்ணியம். உஹது யுத்தத்தை ரசூலுல்லாஹ் தோல்த்தது இழிவு, சரியா? ஆனா அல்லாஹ்ட்டது என்ன, கண்ணியம். நம்ம சொல்றோம், யா அல்லாஹ் நாடியவர்களை தாழ்த்துகிறாய், நாடியவர்களை உயர்த்துகிறாய். ஒத்தனை ஆட்சியிலிருந்து இறக்கினான்னு சொன்னா அவன் இழிவடைகிறான். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் இழிவடைஞ்சவன் அர்த்தம் அல்ல. ஒத்தனுக்கு கொண்டு இல்லாம போகுதுன்னா அவன் இழிவடைகிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில் அது தண்டனைக்குரிய அர்த்தம் அல்ல. இது எதை சொல்லப்படுது, வழங்கணுமா இல்லையா? இந்த ரெண்டு விஷயம். அல்லாஹு தாலா தண்டனையாக இதை சொல்றானா, விவசாயிகளுக்குரிய விதியா அல்லாஹ் இதை என்ன செய்யறான் சொல்றானா? உண்டு. இரண்டாவது, இழிவென்றது உலக ரீதியான இழிவு அல்லாஹு தாலா சொல்றானா, மறுமை ரீதியான இழிவை சொல்றானா? இதை அழகா விளங்கலாம். விவசாயிகள் காலாகாலம் அவங்களுக்கு கிடைச்ச பரிசு இழிவு தான். நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம், அப்படியா இல்லையா? இப்ப இங்க உள்ள எத்தனை பேர் என் மகன் நல்ல ஒரு விவசாயி வரணும், யார் சொல்ல ரெடி? நானும் சொல்ல ரெடி இல்லை, நீங்களும் சொல்ல. மரம் வீட்டில் நாட்டுறது ஓகே தான், வயல் வாங்கி என்ன மகன் இறங்குறத நம்ம என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஏன் விரும்பல? அதுல உள்ள அந்த நிலையை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அழகான வழி என்னடா இதுல, இது எவன்ட வீட்டுக்குள்ள நுழைந்தாலும் அவன் நிலை இப்படித்தான். அப்ப ரசூலுல்லாஹ் இதை பாராட்ட சொன்னாங்களா, கண்டிக்க சொன்னாங்களா?
நான் சொல்றேன் அந்த ஹதீஸுடைய பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விவசாய சப்ஜெக்ட்லயே பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் கண்டிக்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. எந்த வீட்டுக்குள்ள இது நுழைஞ்சாலும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு இழிவை தான் கூட போய் என்ன செய்யுது சேர்க்குது. ஆனா இது என்னத்தை சேர்க்கணும்? கண்ணியத்தை என்ன செய்யணும்? அந்த வீட்டுக்குள்ள சேர்க்கணும் இது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த விதியை என்ன செஞ்சிட்டான்? இந்த உலகத்துல வைத்து விட்டான் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்ல வராங்க. இதே மற்ற ஹதீஸ்கள் மற்ற விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பார்த்தா இயல்பா என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு ஒரு நாட்டை பிடிச்சா முதலாவது கேவலப்படுத்துறது யாரு? விவசாயிகள். அவனைத்தான் அடிமையாக்கி அவனை இழிவாக்கி அப்போ ஒரு நாடு பிடிச்ச உடனே முதலாவது இழிவடைகின்றவர்கள் விவசாயிகள். அல்லாஹ் தஆலா மறுமை நாள் வரைக்கும் இதைத்தான் விதியை என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அந்த இழிவுக்கு மேலால் அவங்களுக்கு என்ன இருக்குது? மிகப்பெரிய நன்மைகள் அவங்களுக்கு உண்டு. ஏன்? அவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் மூலம் உலகமே சாப்பிடுது. அப்போ இதில் 2 விதமான மறுப்பு சொல்கிறார். ஒரு மறுப்பு என்னன்னு கேட்டால், அதில் இழிவு வருதுன்றோம்ல, இழிவுன்னா இழிவு தானுங்க, உலகத்தில் உள்ள இழிவுங்க. உலகத்தில் இழிவுங்கிறது விவசாயம் பண்ணுறவனை ஒரு பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கிறானா அன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறார். முக்கியமாக என்ன செய்கிறாரு, எத்தனையோ ஒரு கலெக்டராக இருக்கான், இன்ஜினியராக இருந்தாண்டா ஒரு பெருமைக்குரியதான் நீங்கள் பேசிக்கிறீங்க. என் பிள்ளை விவசாயம் இருக்கிறான்னு ஏதாவது பேசுவீங்களா? அது இழிவாக தானே இருக்குது. உலகத்தில் ஒரு இழிவுக்குரியதாக எல்லாம் ஏற்பாடு வச்சுருக்காங்கிறது நடைமுறையை சொன்னாங்க. அதை கேவலப்படுத்தியிருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லலை. அந்த விவசாயத்தில் இறங்குனா அவனுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், இழிவு ஏற்பட்டு போயிருங்கிறத கண்கூடாக பார்க்குறோம் என்று ஒரு பதிலை சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னபடி தான் இருக்குது உலகத்தில் அப்படிங்கிறார். அப்போ இவருக்கு அந்த உலகத்திலே விஷயமும் தெரியலை. விவசாயத்தில் உள்ளவன் தான் அந்த காலத்தில் எல்லாம் விவசாயிக்குத்தான் நிலச்சுவாந்தார்மாங்கள்ல, நிலச்சுவாந்தார்கள் அவர்களுக்குத்தான் வெள்ளைக்காரங்காலத்துல எல்லாம் வாக்குரிமையே கொடுத்துருந்தாங்க. ஓட்டு போடுறதா இருந்தால் அவன் விவசாய நிலம் வச்சுருக்கனே, அவன் தான் சமூகத்தில் 1909ஆம் ஆண்டில் இந்திய கவுன்சில் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நில உடைமையாளர்கள் மற்றும் உயர் வரி செலுத்தும் வர்க்கத்தினருக்கு தனி தொகுதிகள், அந்த நில உடைமையாளர் இருந்தாங்கன்னா அவங்க போட்டியிட்டு சட்டசபைக்கு வரலாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தொகுதியை கொடுத்து வச்சுருந்தாங்க. மரியாதைக்குரியதாக இருந்துச்சு. அதே மாதிரி நில உடைமையாளர், அதாவது 1919ஆம் ஆண்டு ஒரு சட்டம் போடுறாங்க. வெள்ளைக்காரங்காலத்தில் யார் நில உடைமையாளராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே ஓட்டு போடுற உரிமை இருக்குது. இவர் கேவலம்ங்கிறார் விவசாயம்ங்கிறது. விவசாயம்னா இந்த அத்தை பசிக்கு உள்ள விவசாயம் இருக்குல்ல, சும்மா ஒரு அரை ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுட்டு செய்வாங்கல்ல, அது சின்னதாக இருக்கிறனால ஒரு மரியாதை இல்லை. அதையே ஒரு 1000 ஏக்கரில் பண்ணால் மரியாதை தானே. அவர் மரியாதை என்ன பார்க்குறாருன்னு கேட்டால், சும்மா அரை ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருப்பான்ல அவனுக்கு மரியாதை இருக்குதா? பெட்டிக்கடை வச்சுக்கணும் மரியாதை இருக்குது. அது மாதிரி தான் அது. பெட்டிக்கடை வச்சுக்கிறவனுக்கு மரியாதை இல்லைங்கிறனால சூப்பர் மார்க்கெட் உள்ளவனுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லுவீங்களா? விவசாயம்ங்கிறது தான் ஒருவனுடைய அந்தஸ்தை தீர்மானிக்கக்கூடியதாகவே வெள்ளையர் காலத்து இலங்கையிலும் இருந்திருக்கிறது. இலங்கையில் பெரிய பெரிய நில சுவாந்தார்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அவங்க அரசியலில் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருந்திருக்கிறார்கள். அது மாதிரி இந்த மிராசுகளுக்கு அதிக அதிகாரம் உடைத்தவர்கள், சில பகுதிகளில் அரசாங்கத்துக்கு வரி வசூலி கொடுக்கிற பொறுப்பையெல்லாம் இந்த மிராசுகளுக்கு தான் என்ன செய்வாங்க, கிராம நீதிபதி பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ விவசாயம் செய்யக்கூடியவர்கள்னால் இவர் என்ன விளங்கிட்டார்னு சொன்னால், சும்மா அத்தை பசிக்கு சின்னதை விவசாயம் பண்ணுவான்ல அவனுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறாரு. அவன் மட்டும்தான் விவசாயியா? எந்த ஒன்றுலையுமே சின்னதாக செஞ்சால் மரியாதை கம்மியாக தானங்க இருக்கேன். எந்த ஒரு தொழிலையுமே ஒரு டீ கடை வச்சுருக்கிறான், ரோட்டில் கடையை போட்டு டீ மட்டும் விற்றுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு மரியாதை இருக்காது. அதே பெரிய ஹோட்டலில் டீ போட்டு விற்கிறான், அவனுக்கு மரியாதை இருக்கும்ல. அது பெரிய லெவலில் இருந்தால் பொதுவாக மரியாதையாக இருக்கும் எந்த தொழிலுமே. சின்ன அளவில் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் என்ன சம்பாதிக்க போகிறான், அது மரியாதை இருக்காது. இவர் சொல்லக்கூடியது விவசாயத்துக்கே இழிவுலாம் கிடையாது. ஜப்பான் சைனாவுக்கெல்லாம் போனீங்கன்னா விவசாயத்தில் வச்சு தான் பல ஏக்கர்களில் வச்சு என்ன செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கும் அரபுகள் நவீன முறையில் விவசாய பண்ணைகள்லாம் அமைத்து பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் அதை செய்கிறாங்க, தொழிலில் ஈடுபடுறாங்க. விவசாயம்ங்கிறது இழிவானது என்பதை கண்கூட பார்க்குறோங்கிறார். இவர் என்ன விவசாயத்தை பார்க்குறாரு, இந்த மாதிரி அத்தை பசிக்கு விவசாயம் பண்ணக்கூடிய ஆளுகளை பார்த்துவிட்டு மரியாதை இருக்குதா அவனுக்கு? அவனுக்கு மரியாதை இல்லைப்பா. பெரிய மிராசுகளுக்கு மரியாதை இருந்துச்சா இல்லையா, இருக்குதா இல்லையா? அவன் 1000 ஏக்கர் வச்சுருந்தானே அவனுக்கு மரியாதை இல்லையா? 10,000 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணால் அவனுக்கு மரியாதை இல்லையா? பெரிய விவசாய பண்ணைகள் வச்சுக்கிறானே அது மரியாதை இல்லையா? இழிவுங்கிற இழிவு யாருக்கு இருக்குது? இழிவு அந்த விவசாயத்தினால கிடையாது, சின்ன அளவில் செய்கிறதுனால கொஞ்சம் மரியாதை இல்லாமல் இருக்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் கிராமத்தில் பார்க்குறாரு, அந்த ஊரில் என்ன செய்வாங்க, இருக்கிற ஆளுக்கு 1 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. அவன் சோத்துக்கே பத்தாது. அந்த சோத்துக்கு பத்தாத அளவுக்கு சம்பாரித்து அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது?
அது விவசாயத்துக்கு மரியாதை இருக்காது, பெட்டிக்கடை வச்சாலும் மரியாதை இருக்காது. வழங்குதா? காய்கறி கடை வைக்கிறான், தெருவில் காய்கறி போட்டு விற்கிறான், அவனுக்கு மரியாதை இருக்காது. அதையே ஒரு பெரிய ஃப்ரெஷ்ன்னு சொல்லி ஒரு கடையை வச்சு அதுக்குள்ளே ஏசிகிசெல்லாம் போட்டு விற்றான்னு வைங்கன்னா அது மரியாதையாக இருக்கும். அப்போ பார்பர் முடிவெட்டுறதையே செஞ்சால் கூட மரியாதையாக போயிடுச்சு இன்றைக்கி. அதை நல்லா ஏசிகிசெல்லாம் போட்டு பயங்கரமாக லுக்காக செய்கிறான். அதுக்கு வந்து பியூட்டி பார்லர்னு இப்போ நவீன காலத்தில் பேரை வச்சுக்கிட்டா மரியாதை போச்சுல இப்போ. அப்போ விவசாய வேலை செய்கிறவனுக்கெல்லாம் மரியாதை இல்லை, அவனுக்கு பார்க்குறீங்களா இல்லைன்னு ஒரு மக்கள்கிட்ட கேட்குறாரு. விவசாயம் செய்கிற ஆளு ஏதாவது பெருமையாக சொல்கிறீங்களான்னு. நீ பார்த்து அத்தை பசிக்கு விவசாயம் பண்ணுற அளவு நீ பார்க்குற விவசாயம் அவன் மட்டும்தானா? சைனாவில் இப்போ நெப்போலியன் இங்கே ஒரு நடிகர் போனார், அமெரிக்காவை விவசாயம் பண்ணி பல கோடிகளுக்கு அதிபராக இருக்கார். ஒரு நடிகராக போய் அங்கே பிரம்மாண்டமான இடத்த வாங்கி வகையான விவசாயங்கள் பண்ணி அது விவசாய பண்ணை வைத்து அமெரிக்காவிலே பெரிய தொழில் அதிபருங்கிற லெவலுக்கு அந்த விவசாயத்தை கொண்டு வந்திருக்கிற வரலாறுலாம் படிக்கிறோம் கண் முன்னாடி. அதனால் விவசாயத்துக்கு இழிவுங்கிறது கிடையவே கிடையாது, நடைமுறையிலையும் இல்லை. அவர் நடைமுறையை கொண்டு மெய்யாக்க பார்க்குறார். ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடக்குதா இல்லையா? விவசாயம் செஞ்சால் அவன் இழிவாகத்தானே இருக்கிறான், மரியாதை இருக்குதா அப்படின்னு கேட்குறார். இவர் பார்த்த விவசாயம்லாம் யார்? இந்த புள்ள பூச்சியாக இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்துவிட்டு அவர் கேட்குறாரு, விவசாயின்னா இவன் நல்ல விவசாயி, இதெல்லாம் ஒரு சின்ன லெவல். இதை விட பெரிய பெரிய உஸ்மான் ரலியல்லாஹுலாம் அவன் இழிவான தொழிலாக பெரிய விவசாயம் வச்சுருந்தார், அவர் இழிவடைஞ்சிட்டார் அவர். அப்போ பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் பெரிய பெரிய தோட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. உமருக்கு பெரிய தோட்டம் இருந்துச்சு, அபு தல்ஹாவுக்கு தோட்டம் இருந்துச்சு, பைர்ஹான்னு சொல்லி, அதெல்லாம் வந்து விவசாயம் தான். அதெல்லாம் அவங்களாம் இழிவாக கருதப்பட்டாங்களா? சமுதாயத்தில் மதிப்பாக கருதப்பட்டாங்களா? மதிப்பாக கருதப்பட்டாங்க. சொன்னோன்னு அள்ளி கொடுத்தார் உஸ்மான் அதில் சம்பாரிச்சு. அதனால் வந்து விவசாயங்கிறது எந்த ஒரு காலத்திலையும் அது இழிவானதாக இருக்க கிடையாது. விவசாயத்தில் சிலர் அது ஒரு மதிப்பெற்றதாக எங்கேயாவது இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு சின்ன லெவலில் வருவாய் ஈட்டுவதனால் இருக்கும். இடம் சின்னது, கொஞ்சம் ஆள் அவனே வேலையை செய்வான், எல்லாம் அவனே செய்யக்கூடியவனாக இருப்பான், வருமானம் பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கும்போது அவனை என்ன செய்ய மாட்டாங்க, மதிப்பை பார்க்க மாட்டாங்க. அதை வச்சு உதாரணம் காட்டுறார். அந்த உதாரணம் தப்பு. விவசாயம் வந்து விவசாயிகளுக்குத்தான் வரியே வசூலிக்கிற பொறுப்பையே கொடுத்து வச்சுருந்தாங்க அரசாங்கத்தில். சட்டசபை எம்எல்ஏன்னெலாம் போடுறோம்ல, எம்எல்ஏன்னு நில மிராசுகள் தான் எம்எல்ஏ ஆக முடியும் அந்த காலத்தில். அது மரியாதைக்குரிய இதுக்கு போய் தானே வச்சாங்க. பெரிய 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 வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து அதை கொடுக்கவே இல்லை. யார் கொடுத்தான்? மிராசுகளுக்கு தான் கொடுத்தான். அப்போ மிராசுகள்ங்கிறது வந்து விவசாயத்தில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு தான் சொல்கிறது. அதனால் இவர் சொல்லக்கூடிய இந்த காரணம் சரியாக வரல. ரெண்டாவது, எப்படி நம்பணுமா? அதாவது சில காரியங்கள் வந்து ஒருத்தன் காஃபிராக இருக்கான்னு வைங்க, காஃபிராக அவர் காட்டுறார் உதாரணம். ஒருத்தன் காஃபிராக இருந்தான்னு சொன்னால் விதிப்பிரகாரம் அல்லாஹ் தான் ஏற்பாடு செஞ்சான், ஆமாம். ஆனால் அல்லாஹ் விரும்புவானா? விரும்ப மாட்டான். அல்லாஹ் வந்து சில விஷயத்தை விரும்ப மாட்டான், ஆனால் அப்படி விதியை ஏற்பாடு செஞ்சிருவான். அப்போ வந்து இப்போ காஃபிராக இருப்பவன் வந்து அவன் காஃபிராகக்கூடாது என்று தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் அவனை காஃபிராக்கணும் என்பது விதி. விதியின் பிரகாரம் காஃபிராக ஆக்கிவிட்டு இவன் காஃபிராக இல்லாமல் இருக்கிறது தான் அவனுக்கு விருப்பம்னு சொல்லி எல்லாம் செஞ்சுருக்கிறான்ல. அந்த மாதிரி தான் இது ஒரு விதி. எது விதி? இழிவு ஏற்படும் என்பது ஒரு விதி. அல்லாவுக்கு அது விருப்பம்லாம் கிடையாது, அல்லாஹ் விருப்பம் கிடையாது. ஆனால் அதான் அந்த உலக செட்டப் அப்படி தான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார். இந்த விதி சம்பந்தமாக அவர் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கமும் வந்து சரியான புரிதலில் கொடுத்த விளக்கம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து எதை செய்கிறானோ அவன் விரும்பி தான் செய்கிறான், விரும்பாமல் செய்வது கிடையாது. எல்லாமே அவன் விரும்பி. சூரியனை சுத்த விட்டுருக்கிறான்னு கேட்டால் அது அவன் தான் விதியை ஆக்கியும் இருக்கிறான், அதை விரும்பவும் செய்கிறான். எதில் மாத்திரம் அது விதிவிலக்கு வரும்னு கேட்டால் மனுஷனுக்கு மாத்திரம் வரும். மனுஷன் விஷயத்தில் மாத்திரம் அவனுக்கு பகுத்தறிவு எல்லாம் கொடுத்துட்டான். பகுத்தறிவை கொடுத்த பிறகு அவனுக்கு அந்த பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்குறான்னு கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல. அதனால் சிந்திச்சு முடிவெடுறான்னு விட்டுட்டான். அவன் குஃபருக்கு போனான், குஃபருக்கு எல்லாம் உதவி செய்கிறான். அதே நேரத்தில் இந்த மரஞ்செடி கொடிகள்லாம் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்குதுல்ல, அதில் வந்து அல்லாஹ் விரும்பி அதை செய்கிறானா விரும்பாமல் செய்கிறானா? எல்லாம் விரும்பினது தான். இந்த உலகத்தினுடைய செட்டப்பு எல்லாமே வந்து விதி பிரகாரம் நடக்கிறது, அல்லாஹ் விரும்பி தான் நடக்கிறது. எதில் மட்டும் விருப்பம் இல்லைன்னு வரும்னு கேட்டால் மனிதனுக்கு சுதந்திரம்னு ஒன்று கொடுத்த காரணத்தினால, அதுவும் கொள்கை சம்பந்தமாக எடுக்கிற முடிவை தான். கொள்கை சம்பந்தமான எடுக்கிற முடிவு வரும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் பகுத்தறிவு ஒன்று கொடுத்துருக்குறான்ல, அதனால் நீ வேண்டாம் முடிவு எடுத்துக்கிடான்றான். அவன் எடுக்கிற முடிவு தப்பாக இருந்தால் அதுவும் அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் தான், ஆனால் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதுக்கே இப்படி வித்தியாசப்படுத்தி நம்ம எடுக்கிறோம்னு கேட்டால் அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ் லா யர்லா லி இபாதிஹில் குஃப்ர. அல்லாஹ் வந்து அடியார்களுக்கு குஃப்ரை வந்து பொருந்தி கொள்ள மாட்டான்.
குஃபுருக்கு மட்டும்தான் லா எர்லா 39:7 வசனத்தில் சொல்கிறான். அடியார்களுக்கு குஃபுர் இருக்குது பாருங்கள், கொள்கை ரீதியான தப்பான முடிவு, அதை வந்து அல்லாஹ் ஒப்புக்கொள்ளவே மாட்டான், அவன் விரும்பவே மாட்டான். அவன் காஃபிரானா விதி பிரகாரம் காஃபிரானாலும் இவன் காஃபிராவது எனக்கு விருப்பமில்லை அப்படின்னு நல்லா அறிவிச்சிருக்கிறான்னு சொல்கிறாரு. அது காஃபிராகிற விஷயத்துக்கு தான் வருமே தவிர அது அல்லாத உலகத்து விஷயத்துக்கு வந்து அது வருமானா வராது. ஒரு காஃபிர் வந்து ஒரு மளிகை கடை வைக்கிறான், அல்ல விரும்பி வைக்கிறானா வெறுத்து வைக்கிறானா? விரும்பி தான் வைக்கிறான், எல்லாம் விரும்புகிறான், அவன் விதியிலையும் ஏற்படுத்துகிறான். அவனுடைய மார்க்க சம்பந்தமான நிலைப்பாட்டில் மாத்திரம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் மாற்றி செஞ்சான்னு சொன்னால் அல்ல விரும்ப மாட்டேங்கிறான். அவன் சரியாக செஞ்சானா அல்ல விரும்புகிறான். ஆனால் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் விதி பிரகாரம் நடந்துடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்போ விவசாய விஷயத்தில் வந்து இழிவை ஏற்படுத்தினான்னு சொல்கிறீங்கல்ல, இதை வந்து அல்லாவுக்கு பிடிக்கலையாம். ஆனால் விதி தான், அது விதிங்கிற முறையில் ஏற்படுத்திட்டான். அல்லாவுக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கிறார். அல்லாவுக்கு உடன்பாடு இல்லாட்டி நடக்கவே செய்யாது. விளங்குதா? விவசாய கருவிக்கு நாரி பகுத்தறிவாக இருக்குது, இழிவு வர்றது இழிவு வராமல் இருக்கிறதுக்கு பகுத்தறிவு உள்ளவனுக்காக உள்ள ஒரு விதிவிலக்கு தான் அது. அதனால் அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து இவர் அல்லாமல் இன்னும் பலரும் கடந்த காலத்தில் சொல்லி இருக்கிறாங்க. அந்த கிதாபுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் சொல்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் வந்து இது ஏற்புடையது எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம மறுத்தோம் அந்த ஹதீஸை. அதனால் விவசாயத்துக்கு வந்து இழிவு என்று சொல்வது பொய், இழிவு கிடையாது. விவசாய கருவிகள் வைத்திருப்பவனுக்கு இழிவு என்பது கிடையவே கிடையாது, அது மரியாதைக்குரியதான். எவனாவது இழிவாக இருக்கிறான்னு கேட்டால் சின்ன அளவில் செய்வான், சின்ன அளவில் எது செஞ்சாலும் ஒரு அவ்வளோ மரியாதை இருக்காது தானே. எந்த ஒரு தொழிலை சின்னதாக செஞ்சான்னா அவ்வளோக்கு ஒரு மரியாதை இருக்காது. ஒரு தெருவில் பாட்டில் ஜூஸ் கடை வச்சுருக்கிறான்னா அவனுக்கு மரியாதை இருக்காது. பெரிய அளவில் கடை மாதிரி திறந்து உள்ள ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சான்னு வைங்க, அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதை என்பது அதனுடைய பிரம்மாண்டத்தின் அடிப்படையிலையும் அதனுடைய சிறுமை அடிப்படையிலையும் கிடைக்குமே தவிர விவசாயத்தினால இழிவே கிடையாது. அப்போ விவசாயத்தில் இழிவு என்றவர் சொன்னது வந்து நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிற ரசூலுல்லாஹ் சொன்னபடி தான் நடக்குதுங்கிறார். உலகத்தில் நடக்கவே இல்லை. விவசாயம் இன்னைக்கு வரைக்கும் மரியாதைக்குரியதாக, இன்னைக்கு வரைக்கும் மேற்கத்திய நாடுகளில் சைனா ஜப்பான்லாம் விவசாயம் பெரிய மரியாதைக்குரியவர்களாக பெரிய பெரிய மல்டி மில்லியனியர்கள் கோடீஸ்வரர்களுடைய தொழிலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் விவசாயம் வந்து இழிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் வந்து தவறு தான், அதில் மாற்று கருத்து கிடையாது, அது விளைவிக்கிறணும். அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய அந்த 2 பாயிண்ட் தான் சொல்கிறார். ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால் நடைமுறையில் அப்படி தானே இருக்குங்கிறார், நடைமுறை அப்படி கிடையாது. தப்பை நடைமுறையை வந்து பாதி நடைமுறையை பார்த்துட்டு தப்பை விளையங்கிட்டு சொல்கிறார் ஒன்று. ரெண்டாவது வந்து இழிவை ஏற்படுத்துகிறான்னு சொன்னால் விரும்பி ஏற்படுத்துறது கிடையாது. சில விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தணும், அது விரும்பாமலே ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உதாரணமாக வந்து ஒரு காஃபிரை உதாரணம் கட்டுறாரு. ஒருத்தன் காஃபிராக இருந்தான்னு சொன்னால் அல்லாஹ் தான் அதை ஏற்படுத்துகிறான், ஆனால் அல்லாஹ் விரும்புவானா? விரும்பாமல் சில விதிங்கிற முறையில் சில ஏற்படுத்தி ஆக வேண்டி இருக்குங்கிறார். அதை கொண்டாந்து இதில் பொருத்தக்கூடாது. கொள்கை சார்ந்த விஷயத்துக்கு மாத்திரம்தான் அந்த மாதிரி அல்லாஹ் செய்வானே தவிர மற்ற விஷயங்கள்லாம் வந்து அல்லாஹ் எந்த மாதிரி ஒரு 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 காஃபிர் வந்து பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்துகிறான், பல கோடிக்கு அதிபராக்கி வைக்கிறான்னு வைங்களேன், இதில் வந்து அல்லாஹ் விரும்பி தான் அதை செய்கிறான். அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கிறது, அல்லாஹ்வுடைய விருப்பமும் அதில் இருக்கிறது. எது விருப்பம் இல்லாமல் போயிடும்? கெட்டதை செய்யணும்னு ஒரு மனிதன் வந்து மார்க்கத்தில் கெட்டது என்று சொல்லப்படக்கூடியதை செய்யும்போது மட்டும்தான் விதிப்பிரகாரம் அதை செய்ய விட்டுட்டு அல்லாஹ் வெறுக்கவும் செய்வான். அது இதுக்கு பொருந்தாது. விவசாயம் என்ன கெட்டதா? கெட்ட காரியத்துக்கு தான் அந்த மாதிரி 2 நிலை எடுக்க முடியும். கெட்ட காரியம்னு சொல்லாத விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறானோ அது எல்லாமே அவனுடைய விருப்பம், அதுதான் விதியும், அதுதான் விருப்பம் விதியும் வேறுபடாது. அல்லாஹ்வுடைய விருப்பம் எதுவோ அதுதான் விதி, விதி எதுவோ அதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். எந்த வேறுபாடுமே இருக்காது. ஒரு மரம் வளருதுன்னு சொன்னால் விதி, அவனுடைய விருப்பமும் அதுதான். பூமி சுற்றுதுன்றால் அது ஒரு விதி, அல்லாஹ்வுடைய விருப்பமும் அதுதான். விதி வேறு விருப்பம் வேறுன்னு பிரிக்கவே இயலாது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு மனிதன் சாப்பிட்றான்னு சொன்னால் அது விதி, அவனுடைய விருப்பம் அதுதான். அப்போ எதில் விதி விருப்பம் வேறுபடும் என்று சொன்னால் விதி விருப்பம் வேறுபடும். எதில் வேறுபடும் என்று சொன்னால் கெட்ட காரியங்களை மனிதனுக்கு மாத்திரம் கெட்ட காரியத்தை நம்ம செய்யும் பொழுது தான் இப்படி விரும்புகிறானே, அறிவை கொடுத்ததுனால இப்படி செய்கிறானேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை வெறுத்துக்கிட்ட அந்த விதிப்படி அவனை நடக்க வைக்கிறான். அந்த ஒரு இடத்துல மட்டும், அதுவும் நம்மளே அதை சொல்லலை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், லா யர்லா இபாதிகள் குஃப்ர, அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு குஃப்ரை பொருந்தி கொள்ள மாட்டான். விதி பிரகாரம் அவன் காஃபிரா போனாலும் நான் அதை விரும்பலைப்பா, நான் விரும்ப மாட்டேன், நீ போய்க்கே நான் விரும்பலை அப்படிங்கிற. அப்போ போய்க்கே நான் விரும்பலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு மட்டும்தான் வரேன்? கெட்ட செயல்னு உள்ள காரியம் இருக்குல்ல, அதுக்கு தான். விவசாயம் கெட்ட செயலா? கெட்ட செயலுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் தானே.
ஹரமான செயலாது. அப்போ கெட்ட செயலை ஒருத்தன் செய்யும் பொழுது தான் நீங்கள் என்ன செய்யணும், விதி வேறு விருப்பம் வேறுன்னு பிரிக்கணும். வேறு உலகத்தில் நடக்கிற அத்தனை கோடான காரியங்களும் அல்லாஹ்வுடைய விதிப்படியும் நடக்கிறது, அவனுடைய விருப்பப்படியும் தான் நடக்கிறது. இந்த வேறுபாடு, இந்த குஃப்ருக்கு உள்ள வேறுபாடை கொண்டு வந்து அனைத்துக்கும் பொதுவாக பார்க்குறார். எல்லாத்துலேயும் அல்லாஹ்வுடைய விருப்பம் தான். விதி வேறு விருப்பம் வேறுன்னு பிரிக்கவே இயலாது. அவன் விரும்பினது தான் விதி, விதி தான் அவனுடைய விருப்பம். அது ஒன்று தான் மாறும். எதில் மாறும்? மனிதன் உள்ள கெட்ட காரியங்கள், அருவருக்கத்தக்க காரியங்களை மனிதன் செய்யும்போது மட்டும்தான் விதி வேறாகவும் அல்லாஹ்வுடைய விருப்பம் வேறாகவும் இருக்கும். அதை அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான், குஃப்ரை பொருந்தி கொள்ள மாட்டான்னு. இதை கொண்டாந்து என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் வந்து விதி விவசாயத்துக்கு இழிவை ஏற்படுத்தினால அல்லாஹ் அதை விரும்பலாம் இல்லை, விதின்னு எதை செஞ்சுவிட்டான், அதான் விதிங்கிற முறையில் செஞ்சுட்டானே தவிர அல்லாஹ் அதை விரும்பலைன்ற இந்த மாதிரி உளறலை வந்து கடந்த காலத்தில் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்தோன்ற பேரில் முந்தி சொல்லி இருக்கிறாங்க. கிதாபுகளில் சொல்லினது தான் அவன் சொன்னதான் அவர் சொல்கிறார், சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து சரியான பதில் கிடையாது. இந்த ஹதீஸ் சரியில்லை என்பதில் மாற்று கருத்தே கிடையாது.